ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா கார்டன்ஸ். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை ரசம். ரசத்தில் வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்குறது கொண்டக்கடலை ரசம். இந்த கருப்பு மூக்கடலை இருக்கு இல்லையா, இந்த கொண்டக்கடலையை வந்துட்டு நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சு குழம்புக்கு போட்டு அந்த சாறு மட்டும், வேக வச்ச தண்ணி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். புளி வந்து ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு, தக்காளி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயை விட்டுக்கோங்க. ரசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து கரைச்சிப்போம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துப்போம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டுப்போம். கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை நம்ம தாளித்து இப்போ கொட்ட போகிறோம். அடுத்தது வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்சிடும். லைட்டாக தக்காளி வந்து கொஞ்சமாக தான் போடுறோம், ஏன்னா எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் அதையும் ஒரு வதக்குதுங்க. சில பேர் கரைச்சி அப்படியே வச்சுருவாங்க. நம்ம வந்து ஒரு வதக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நேரமானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா வதக்கிட்டோம்னா அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி, ரசம், அந்த மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே போடணும், ஊற்றிடலாம். அடுத்தது கடைசியாக அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி போடுவோம். இப்போ நம்ம வீட்டிலே செஞ்ச ஹோம்மேடு ஆர்கானிக் பெருங்காயத்தூள், கூட்டு பெருங்காயம், இயற்கை பெருங்காயம், இது போடுவோம். அடுத்து நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணி அதை அப்படியே ஊற்றிடும். இப்போ ஃபைனலாக பொடியாக நறுக்கிய நல்லா கழுவிய கொத்தமல்லி தழை. இந்த ரசத்தை நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மற்ற எந்த ரசத்துலேயுமே இப்படி ஒரு டேஸ்ட்டை பார்க்க முடியாது. கொண்டக்கடலை ரசம்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் இப்போ ரெடி. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணோம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். மணக்க ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.